வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைவரையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு செயலாற்றுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும், விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தாயகம் திரும்பவும் தூதரக நடவடிக்கைகள் கோரி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இன்று இணைந்துள்ளது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைவரையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு அனைத்து தேசங்களும் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் தலைவர்களின் உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர் மனித மதிப்பீடுகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் செயற்கை நுண்ணறிவு முன்னெடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவின் உலகளாவிய பயணத்தில் இந்தியாவின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். இடையூறுகள் அனைத்தும் புதிய வாய்ப்புகளை தோற்றுவித்ததை வரலாறுகள் சுட்டிக்காட்டுவதாக எடுத்துரைத்த பிரதமர் இன்றைய தருணம் அத்தகைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை இன்று முறைப்படி துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய மிகப்பெரிய தொழில்நுட்ப சக்தியின் மையமாக நம் தேசம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதுடன் விரைந்து அவற்றை செயல்படுத்துவதாகவும் கூறினார். மனித வரலாற்றில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய மாற்றத்தின் அத்தியாயம் என்று கூறிய பிரதமர், பல்வேறு திருப்பங்களுடன் நாகரிகம் மற்றும் வளர்ச்சிக்கான திசையை இது உருவாக்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். நமது தொலைநோக்கு பார்வையை விசாலமாக வைத்து பொறுப்புணர்வுடன் ஆற்றலுடனும் செயலாற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், செயற்கை நுண்ணறிவு மனித படைப்பாற்றல் திறனை துரிதமாக முன்னெடுத்துச் செல்வதோடு சுகாதாரம், எரிசக்தி, போக்குவரத்து, வேளாண்மை, பொது சேவைகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றார். ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் பேசுகையில், வளரும் நாடுகளுக்கான அடிப்படை கட்டமைப்புகளுக்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சர்வதேச நிதியம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். முன்னதாக உலக தலைவர்கள் அனைவரையும் வரவேற்ற மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணாக்கர் பயன்பெறும் வகையில் AI பொதுத்தளத்தில் 38,000 கிராபிக் செயல்பாட்டு அலகுகள் மிக குறைந்த விலையில் பயன்பாட்டிற்கு உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 20,000 அலகுகள் விரைவில் இணைக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையரின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அழியும் நிலையிலிருந்த தமிழ் சுவடிகளை மீட்டெடுத்து வெளியிட்டவர் என்றும், பல்வேறு இன்னல்களை தாண்டி பனையோலை சுவடிகளை புத்தகங்களாக வெளியிட்டு அனைவரையும் பயன்பெற வழிகோலியவர் சாமிநாதையர் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவர் ஆற்றிய அரும்பணியை போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களை ஊர் ஊராக தேடி திரட்டி பதிப்பித்து தமிழுக்கு புத்துயிர் ஊட்டியவர் என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அவரது பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும், விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தாயகம் திரும்பவும் தூதரக நடவடிக்கைகளை எடுக்க கோரி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்கு தளத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 18 மீனவர்கள் அவர்களது 3 மீன்பிடி படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை இக்கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதால் கடலையே நம்பியுள்ள அவர்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் இம்மாதத்தின் முதல் வாரம் யாழ்ப்பாணம் நீதிமன்றம் விடுவித்த 12 மீனவர்களும் தாயகம் திரும்ப தாமதம் ஏற்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே உடனடி தூதரக நடவடிக்கைகளின் அவசியத்தை முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதனிடையே இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர். இதில் 4 ராமநாதபுரத்தையும் 7 பேர் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களையும் சேர்ந்தவர்கள் ஆவர். கடந்த ஜூலை மாதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இவர்களை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட்
தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. இந்த இணைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேற இணைந்து பயணிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தமது கட்சி முதல் முறையாக திமுகவுடன் இணைந்திருப்பதாக கூறினார். தேமுதிக பலமுறை அஇஅதிமுகவுடன் இணைந்து சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் இத்தேர்தலில் திமுகவுடன் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது மக்களின் மனநிலைக்கு மாறாக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் உள்ளதாகவும் வரும் தேர்தலில் இக்கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார். தமது கட்சியை பொறுத்தவரை கூட்டணி கட்சியின் வெற்றியை உறுதி செய்து கொள்வதே இலக்கு என்றும் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்றார். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 55 பேருந்து நிலையங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளது என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாகப்பட்டினம் நகராட்சியில் சாலைகள் செப்பனிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருவையாறில் புறவழி சாலை பணிகள் முடிவடைந்த பின்னர் விரைவில் பேருந்து நிலையம் கட்டப்படும் என்றார். கீழ்பெண்ணாத்தூர், வேட்டவலம் பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்படும் என்றும், பாபநாசம் தொகுதி சுவாமிமலை பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு விரைவில் உதவி ஆணையர் நியமிக்கப்படுவார் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகள் வாழ்ந்த இல்லம் பராமரிக்கப்படும் என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு. பே. சாமிநாதன் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இப்புனித மாதம் சமூகத்தில் நல்லிணக்க உணர்வை ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். நாகூர் தர்கா, தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஒடிசா, மத்திய பிரதேச மாநிலங்களிலிருந்து 200 பழங்குடியின மாணாக்கர் பழங்குடியினர் இளைஞர் பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரிக்கு வருகை தந்துள்ளனர். இம்மாணாக்கர் வரும் 25ஆம் தேதி வரை கல்லூரியில் தங்கியிருந்து நம் மாநில கலை கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருப்பதாக கல்லூரி முதல்வர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே ஒரிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 200 மாணவ மாணவிகள் சங்கரா கல்லூரியிலே வந்து தங்கி கல்வி கற்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, தொழில் முனைவோராக உருவாகுவதற்கு என்னென்ன வசதிகள் இருக்கின்றன, என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். திருச்செந்தூர் அருள்மிகு வெயில் உகந்தம்மன் திருக்கோவில் மாசி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த உபகோவிலான வெயிலுகாந்தம்மன் கோவில் திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் திருப்புகளை பாடியவாறு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருத்தேர் 4 ரதவீதிகளிலும் வலம் வந்து மீண்டும் நிலை நிறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். கான்பராவில் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆஸ்திரேலியா சற்று முன் 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 12 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைவரையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு செயலாற்றுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும், விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தாயகம் திரும்பவும் தூதரக நடவடிக்கைகள் கோரி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இன்று இணைந்துள்ளது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.